Hi students, welcome back to science class from 4th standard. Okay students, now we are going to see chapter 13, yeah, reverse 10. So okay students, now revisions தான் நம்ம இந்த lessons பார்க்க போகிறோம். So why அப்படின்னா நவம்பர் மந்த்லி டெஸ்ட் போர்ஷன்ஸ்க்கான ரிவிஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேயா? எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட் ஒர்க்ஸ். Hard works, rain water, and second one boiling na korikku. Third one cholera, one part of disease. Fourth one Ganga, India la irukkudiya rivers name Ganga. Okay, and carpet kuppaigal. Sixth one ground water நிலத்தடி நீர். செவன்த் ஒன் டிக்ரீசிங் குறைதல். ஓகேங்களா? எயித் ஒன் டியூப்வெல். நைன்த் ஒன் பிளாஸ்டிக். டென்த் ஒன் சுகர். ஓகே, திஸ் இஸ் the 10 hard words. So read perfectly. Yes, fill up first one. Dash is main sources of water. I mean water sources ke ஒரு மெயினாக இருக்கக்கூடிய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரைன். ஐ மீன் மழை தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸஸ் அப்படின்றது என்னென்ன வாட்டர் சோர்ஸ், நீரோடைய வளங்கள் என்னென்ன அப்படி பார்க்கும்போது லேக், ஓஷன்ஸ், ரிவர்ஸ், பாண்ட்ஸ், சீஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து வாட்டர் ஸ்டோர் ஆகிருக்கு, வாட்டர் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு நேச்சுரலாக அப்படின்னும்போது ஸோ இம்பார்ட்டன்ட் மெயினாக இருக்கக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தா ரைன். ஓகே, ரைன். அண்ட் செகண்ட் ஒன், த லெவல் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இஸ் டிக்ரீசிங் இன் சிட்டிஸ். எஸ், கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிஸில் லோவாக தான் இருக்கும். ரீசன் என்னென்னா, ஸோ ஹையஸ்ட்டாக அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, இந்த லேக் இதெல்லாம் வந்து அந்த தூர் வாடுறது அண்ட் அகெயின் இந்த சாயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு சம் ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பிளேசஸில் ஃப்ளாட் போடுறது, ஃபேக்ட்ரிஸ் வந்து மேக் பண்ணுறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தா முக்கியமாக கிரவுண்ட் வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான மெயின் ரீசனே. ஓகேங்களா? ஸோ கிரவுண்ட் வாட்டர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அது இல்லை அப்படின்னா சம்மர் டேஸில் ட்ரீஸ் எல்லாம் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு என்ன ஆகும், ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓஆர்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஓகே, தேர்ட் ஒன் ஓரல் ரீஹைட்ரஜன் சொல்யூஷன். ஐ மீன் இது எதுக்காக இந்த பவுடர் மெத்தடில் இருக்கும். ஓகே, ஸோ அது எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் நமக்கு வந்து ஒன்ஸ் அது டிசென்ட்ரி ஆகிட்டே இருக்குது, வாமிட்டிங் சென்சஸ் இருக்குது, நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா நமக்கு செரிமானம் ஆகிருக்காங்க, ஹைஜினிக்கான ஃபுட்டாக எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன இருக்காதுன்னா அது செரிக்காமல் இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் பார்ட் ஆஃப் மெடிசன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்எஸ். ஸோ அந்த பவுடரை நம்ம ஹாட் வாட்டரில் என்ன பண்ணுவோம், மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா க்யூர் ஆகும். ஓகே, ஸோ அதனுடைய ஓஆர்எஸ்னுடைய ஃபுல் ஃபார்ம் தான் நம்ம இங்கே ரைட் பண்ணுறோம். ஓகே, ஓரல் ரீஹைட்ரஜன் சொல்யூஷன். ஓகே, ஃபோர்த் ஒன், த டேஷ் இஸ் த ஹோலி ரிவர் ஆஃப் த ஹிந்துஸ். எஸ், கங்கா. கங்கா இஸ் இந்தியாவில் இருக்கிற ரிவர்ஸ் ஆஃப் நேம். ஓகேவா? டேஷ் இஸ் த பெஸ்ட் வே டு க்ளீன் டர்ட்டி வாட்டர். ஸோ டர்ட்டி வாட்டரை க்ளீன் வாட்டராக கன்வே பண்ணணும் அப்படின்னா ஸோ பெஸ்ட்டு வே, ஃபஸ்ட்டு வே அப்படின்னாலும் வந்து பாயிலிங் தான், கொதிக்க வைக்கிறது தான். ஓகேயா? ஸோ நம்ம நல்லா பாயில் பண்ணாலே ஒன்ஸ் அதில் ஜெர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஜெர்ம்ஸை வந்து நம்ம கில் பண்ணுறதுக்கு 2 ways இருக்குது. ஃபஸ்ட்டு வே வந்து பார்த்திங்கன்னா பாயிலிங், செகண்ட் வே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங். ஓகே, நம்ம ஹை டெம்பரேச்சர் கொடுத்தாலும்
ஹையான ஒரு ஃப்ரீசிங் கொடுத்தாலும் என்ன பண்ணிவிடும், அதில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் எல்லாம் டெத் ஆகிடும். ஓகே, ஸோ பெஸ்ட் வே அப்படின்றது என்னது, க்ளீன் வாட்டருக்கு பாயிலிங். தேர்ட் பார்ட், கிவ் 3 எக்ஸாம்பிள்ஸ். ஈச் ஒன் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் காஸ்ட் பை இம்பியூர் வாட்டர். இம்பியூர், பியூர்னா ட்ரிங்க் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்ற நீர். இது இம்பியூர்னு வந்து போச்சு, அப்போ அது என்ன, அது டர்ட்டி வாட்டரில் அது மிக்ஸ் ஆகிடும். ஸோ என்னென்ன அப்படின்னா காலரா, டைஃபாய்ட் அண்ட் ஜாண்டிஸ். ஸோ இந்த 3 டிசீஸுமே இம்பியூர் வாட்டர்னால ஹியூமன் பீயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீசஸ். அண்ட் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் நேம் தான் கங்கா, யமுனா அண்ட் நர்மதா. அண்ட் தேர்ட் ஒன், நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். I mean 2 part, natural sources of water and otherwise man-made sources of water. Man-made sources of water அப்படின்றது ஹியூமன் பீனால் உருவாக்கப்படக்கூடியது தான் man-made sources அப்படின்றது. நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்றது இயற்கையாக ஓனாகவே அதுவாகவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஸ்டோர் ஆகி அது ஒரு இடத்துல என்ன பண்ணிடும், ஸ்டே ஆகி லேக்கா ரிவரா என்ன பண்ணும் அப்படின்னா கன்வே ஆகிடும், மாறிடும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நேச்சுரல் சோர்சஸ் அப்படின்னும் போது ரைன், ரிவர் அண்ட் லேக். ஸோ இதெல்லாம் என்னது நேச்சுரல் சோர்சஸ். இதுவே மேன்மேட் சோர்சஸ் அப்படின்றது டியூப்வெல், வெல் அண்ட் ஹேண்ட் பம்ப். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் வந்து என்ன பண்ணுவாங்க, மேக் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அண்டு மேன்மேட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ பட் மேன்மேட் சோர்சஸ் என்ன அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும். இங்கே இல்லை மிஸ், ஏன் மிஸ் சொல்கிறீங்க அப்படின்னால இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா அது ஹேண்ட் பம்பெல்லாம் ஓனாகவே என்ன பண்ணாது, உருவாக்காது. ஸோ ஹியூமன் பீயினால் தான் அதை உருவாக்க முடியும். ஓகே, and next one, question answers. How does water become dirty? ஸோ வாட்டர் வந்து எந்தெந்த முறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டி ஆகுது அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஓகே, த யூஸ் த ரிவர்ஸ் வாட்டர் ஃபார் மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் சச் அஸ் bath, washing cloth, bathing animals and humans, and cleaning utensils and many other activities made the water dirty. Yes, so washing cloth, bathing animals and humans and cleaning utensils. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்னால மட்டும்தான் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா வாட்டர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் டர்ட்டி ஆகுது. இது மட்டும் இல்லை, சம் யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய கேபேஜஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, த்ரோ த வாட்டர்ஸ். ஐ மீன் யூஸ்லெஸ்னால் என்னென்ன திங்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன ஆகிட்டே இருக்கு, என்ன ஆகாதது, மக்காது. அந்த கேட்டகரியில் வரக்கூடிய திங்ஸ், வாட் ஆர் த திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்ஸ், வயர்ஸ், சம் கிளாஸஸ், இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் என்ன ஆகாது அப்படின்னா மக்காது. நான் பயோடிகிரேடபிள் திங்ஸ் அப்படின்னு, நான் பயோடிகிரேடபிள் திங்ஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம வாட்டரில் த்ரோ பண்ணுறதுனால தான் வாட்டர்லேயே அது அப்படியே ஸ்டோர் ஆகிட்டு மக்காமலே வாட்டர்ஸ் எல்லாமே டர்ட்டி ஆகிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர், வேர்ல்டில் ட்ரிங்கிங் வாட்டர் how many percentage இருக்குது, ஸோ ரிமைண்டர் வாட்டர் how many percentage அப்படின்னும் போது ட்ரிங்கிங் வாட்டர் ஜஸ்ட்டு 3% தான் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகே, ரிமைனிங்ஸ் 97% வந்து நம்ம ட்ரிங்க் பண்ணாத வாட்டர், ஐ மீன் டர்ட்டியாக சால்ட்டி வாட்டராக இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் தான் 97%. ஜஸ்ட் 3 வாட்டர்ஸ் மட்டும்தான் பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம குடிக்கிற நீராகவே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது அதை கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகே, செகண்ட் ஒன், டிஸ்கிரைப் த மெத்தட்ஸ் ஆஃப் பியூரிஃபையிங் வாட்டர். ஸோ எந்தெந்த மெத்தடெல்லாம் நம்ம வாட்டரை பியூரிஃபை பண்ணுறது, ஐ மீன் பியூரிஃபை அப்படின்றது தூய்மைப்படுத்துறது. ஓகே, எஸ், நம்ம ஃபிலிப்ஸ்லேயே பார்த்துருக்கோம், பெஸ்ட் வே க்ளீன் த வாட்டர் அப்படின்னும் போது அது பாயிலிங் வந்துடும்.
So okay, we clean water before drinking it. One of the best way to this is to boil the water. So water நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணணும். ஓகே, ஸோ பாயில் பண்ணும்போது அந்த ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டெட் ஆகிடும். அண்ட் செகண்ட் ஒன், water is purified by the method of evaporations. ஓகே, வாட்டர் ஒன்ஸ் நம்ம பாயில் பண்ணும்போது வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகும். ஓகே, ஸோ எவாப்ரேட் அப்படின்றது ஆவியாதல், நீர் ஆவியாதல். ஸோ வீட்டில் நம்ம குக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வெசல்ஸில் வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணி பாயில் பண்ணும்போது அந்த வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஆவியாக மேலே போகும் இல்லையா. பட் ஆனால் நம்ம ஒரு பிளேட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணியிருப்போம். அந்த பிளேட் நம்ம ஓப்பன் பண்ணும்போது சம் ட்ராப்ஸ் வாட்டர்ஸ் எல்லாம் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த வாட்டர் ஸ்டோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவாப்ரேஷன். ஓகே, ஸோ திஸ் ஒன் மெத்தட். அண்ட் அதர்வைஸ் தேர்ட் ஒன், we use water filter for getting clean drinking water. எஸ், நம்ம ஆஃப்டர் என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணி ட்ரிங்க் பண்ணணும். இயர்லியர் டேஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபில்டர் மெத்தட் அப்படின்னும் போது என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த கோக்னட்டோடைய அந்த ஃபைபர்ஸ் இருக்குது இல்லையா, பஞ்சு, நம்ம பாத்திரத்தெல்லாம் வந்து பிஃபோராக க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரை நம்ம வாட்டர்லேயே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஜெர்ம்ஸ் எல்லாம் அட்டாக் ஆகும். ஆனால் நம்ம அந்த கோக்னட்டோடைய அந்த ஃபைபர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ நம்ம அந்த வாஷ் பண்ணக்கூடிய அந்த வெசல்ஸ்லேயே வச்சா கூட ஏன்னா அது வந்து ஹையஸ்டான கெப்பாசிட்டி இருக்குது, ஜெர்ம்ஸை வந்து எதிர்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது என்ன ஆகாதுன்னா ஜெர்ம்ஸை கொண்டு வராது. ஓகே, ஸோ அந்த வாட்டருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் அதுக்கப்புறம் இந்த கோகனட் ஃபைபர்ஸ் நெக்ஸ்ட்டு கோல்னா கறி. ஓகே, கறி. ஸோ அந்த மாதிரி த்ரீ பார்ட்டாக லேயராக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருப்பாங்க பிரித்து. ஸோ வாட்டர் நம்ம அதில் ஆட் பண்ணும்போது அந்த டர்ட்டி வாட்டராக நல்லா ஒரு கிளேயை கூட களிமண்ணை கூட நம்ம வாட்டரில் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணும்போது இந்த வாட்டர் என்ன ஆகும், லாஸ்ட்டு ஒன்னாக வரும்போது அந்த 3 ஸ்டேஜையும் அது கடந்து லாஸ்ட்டு 4th ஒன் பார்ட்டாக வரும்போது அந்த வாட்டர் என்ன ஆகி வரும் அப்படின்னா க்ளீனாக நமக்கு குடிக்கிறதுக்கு ஏற்ற க்ளீன் வாட்டராக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும். ஓகே, படிகாரக்கல் அப்படின்னுவாங்க, ஒயிட் கலரில் இருக்கும் அந்த ஸ்டோனு. அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னமும் அதில் இருக்கக்கூடிய அந்த உப்பு சக்தி அதில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடும், க்ளீன் பண்ணிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் ways for filter. So okay students, so read well and please don't forget everything, so write well. Thank you.